அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ரவி. நான் யூகேலேருந்து பேசுகிறேன். இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜியை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். 2020 நான் படிச்சிருக்கேன். பேசிக் அண்ட் ஹையர் ரெண்டுமே முடிச்சிருக்கேன். இங்கே நான் நிறைய பேருக்கு பார்த்துட்ருக்கேன். ரீசெண்ட் டேஸாக எனக்கு இன்னொரு ஆர்வம், திருப்பி நம்ம பேசிக்லேருந்து திருப்பி படித்தா என்ன அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்தது. ஸோ அதை நினச்சி நான் திருப்பி பேசிக் கிளாஸில் நான் ஜாயின் பண்ணினேன். ஸோ தட் எனக்கு ஐ வாண்ட் டு நோ தட் நான் படித்தப்போ இருந்த பேசிக்குக்கும் இப்போ நடத்துகிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேறு என்னெல்லாம் நான் அதிலேருந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால தான் நான் இந்த கிளாஸில் நான் ஜாயின் பண்ணினேன். ஸோ அமேசிங், சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. நாங்கள் பேசிக் படிக்கும் பொழுது ஃபண்டமெண்டல் நாங்கள் படிச்சுட்டு தான் நாங்கள் இந்த ஏஎல்பியில் நாங்கள் வரணும். அப்படி வந்தால் தான் இப்போ நடத்தக்கூடிய கிளாஸஸ் எல்லாம் எங்களுக்கு அந்த சமயத்தில் எங்களுக்கு புரியும். அதனால் நாங்கள் வெவ்வேறு டீச்சர்ஸ்கிட்ட, வெவ்வேறு அஸ்ட்ராலஜி நடத்துகிறவங்கள்ட்ட பேசிக்கெலாம் நாங்கள் படிச்சுட்டு, அது எந்த மெத்தடாக வேணாலும் இருக்கலாம், பேசிக்குங்கிறது காமன் தான். ஸோ நம்ம வெவ்வேறு டீச்சர்ஸ்கிட்ட நம்ம படிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமா தான் நம்ம ஏஎல்பியில் ஜாயின் பண்ணினோம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த பேசிக் எல்லாத்தையும் ஏஎல்பி மெத்தடில் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பேசிக் மெத்தட் வெல் ஆர்கனைஸ்ட், ஸ்ட்ரக்சர்டு ஒன். ஒன்றுமே தெரியாமல் வரவங்க கூட ஈஸியாக ஒரு 15 to 20 டேஸ்க்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இந்த பேசிக் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. முதல்ல பஞ்சாங்கம் கிளாஸ்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. பார்த்துக்கோங்க, நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும் பஞ்சாங்கம்னு பேசுவோம். அந்த பஞ்சாங்கம் இந்த நிறைய பஞ்சாங்கங்கள் வந்துட்டுருக்கு, பேசுவோம். ஆனால் இது அத்தனையும் என்னத்துக்காக யூஸ் பண்ணுறாங்க, நம்ம அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ரங்கநாதன் சார் ரொம்ப அழகாக நமக்கு கிளாஸில் நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. இதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 64 வீடியோஸ் நமக்கு கொடுத்துட்றாங்க, ரெக்கார்டட் வீடியோஸ். யாரெல்லாம் இதில் ஏஎல்பியில் ஜாயின் பண்ணுறீங்களோ பேசிக் கிளாஸுக்கு, அவங்களுக்கு 64 வீடியோஸ் இவங்களே கொடுத்துட்றாங்க. பாருங்கள், நாங்கள் ஜாயின் பண்ணப்போ எங்களுக்கு இந்த அளவுக்குலாம் எங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இல்லை. ஆனால் பொதுவுடைமூர்த்தி சார் ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ் பண்ணி இது தான் வேணும் இவங்களுக்கு, இதெல்லாம் சொல்லி கொடுத்தாக்க இவங்க ஈஸியாக இந்தந்த விஷயங்களை அச்சீவ் பண்ணலாங்கிறத முன்கூட்டியே உணர்ந்து இப்படி தான் இதை நம்மளுக்கு பயன்படுத்துறதுக்கு கொடுக்கணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணி நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 64 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் மேட்டராக ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வீடியோஸ் தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்குள்ளே, நான் சொல்கிறது ஒரு வீடியோக்கு நீங்கள் ஒரு நாள் எடுத்துட்டாக்க ஒரு 2 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பேசிக்கு அந்த தேவையான விஷயங்களை ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஃபண்டமெண்டல் தான் அதெல்லாமே. அதுலேயும் பாருங்கள், இந்த ஃபண்டமெண்டல் திருப்பி கிளாஸ் எடுக்கிறப்பையும் உங்களுக்கு வரும். ஒரு நாளைக்கு நீங்கள் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாக்க ஒரு 4லேருந்து 5 வீடியோஸ் நீங்கள் தாராளமாக முடிச்சிடலாம். உங்களுக்கு அதை ஃபுல்லாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா, அதாவது படித்து முடித்ததுக்கப்புறமா நோட்ஸ் எடுத்துக்கணும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். எழுதுனா தான் இங்கே நிற்கும், எழுதலைன்னா நிற்காது. நீங்கள் எழுதிகிட்டே இருக்கணும். எழுதி ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். இதை மூர்த்தி சார் அடிக்கடி எங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, எழுதுங்கய்யா, எழுதுனாதான் என் மனசில் நிற்கும் இப்படிங்கிறத நம்ம மூர்த்தி சார் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் செஞ்சாங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? இந்த 64 வீடியோஸை நீங்கள் படித்து நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஓவரால் ஒரு அவுட்லைன் உங்களுக்கு கிடச்சிடுது. சரியா? எங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. அதை நான் திருப்பி நான் சொல்கிறேன். அவ்வளோ அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சாந்தி தேவி மேடம் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, மிஸ்டர் விஜயகுமார் கொடுத்துருப்பாரு, முத்து விஜயகுமார் சார் கொடுத்துருக்காங்க, சாந்தகுமார் சார் 2-3 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா சத்யா சார் கொடுத்துருக்காங்க. அதை அனுபவிச்சா தான் தெரியும். இந்த 64 வீடியோஸ் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறாங்க.
குழந்தையை எப்படி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரிக்கு ஏஎல்பி கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பஞ்சமம் கிளாஸ். அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டாம், ஒன்றுமே தெரியாமல் வாங்க. நீங்கள் களிமண்ணாக வாங்க, இவங்க சிற்பமாக வெளியில் செதுக்கி அனுப்புகிறாங்க. சரிங்களா? எத்தனை வீடு இருக்குது? 12 கட்டங்கள் இருக்குது. யாரோட வீடு அது? அவங்களுக்கு என்ன பேர்? ஒவ்வொரு வீட்டோட அதிபதி யார்? எல்லாத்தையும் ரொம்ப நிதானமாக இப்படி தான் போகணும், இதுக்கு அடுத்தது இந்த கிளாஸாக வரணும், இதுக்கு அடுத்து இந்த கிளாஸாக வரணும்னு அழகாக 1 by 1 பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு சிஸ்டமும் ஒவ்வொரு மாதிரி. ஆனால் எல்லா சிஸ்டத்துக்கும் கம்பேர் பண்ணி நம்ம ஏஎல்பி சிஸ்டத்தை பார்க்கும்போது என்ன ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். சரியா? இந்த பாரம்பரிய மெத்தட், ஒவ்வொரு மெத்தட்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி, அது மனப்பாடங்கிறத தாண்டி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருந்தா தான் உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும். சரியா? ஆனால் ஏஎல்பி என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க, 4லேருந்து 5 விதிகள் மட்டும்தான். அந்த விதியை வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் அன்பிலியபிள். இது வரைக்கும் நான் நிறைய பேருக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். ஒவ்வொருத்தரும், ரவி இது எப்படி சொன்னீங்க, நீங்கள் இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஜஸ்ட் பை சீயிங் த ஹாரோஸ்கோப் அப்படிங்கிறத என்கிட்ட நிறையா பேர் அமேஸ் ஆகி கேட்டிருக்காங்க. இந்த மெத்தடோட சிறப்பே அதுதாங்க. எதுக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் கேட்கக்கூடிய கொஷினுக்கும் இந்த ஹாரோஸ்கோப்பும் மேட்ச் ஆகுதா இல்லையாங்கிறது இனிஷியலாகவே இங்கே கண்டுபிடிச்சிடலாமே. வேறு என்ன வேணும் உங்களுக்கு? சொல்கிறதுக்கு ஏற்ற கொஷினுக்கு இந்த ஹாரோஸ்கோப் பொருந்தி போதா இல்லையாங்கிறத ஏஎல்பி மெத்தடில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏஎல்பி மெத்தடில் கர்மா கிளாஸ்னு ஒன்று வரும். நாங்களும் கர்மா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். இந்த தடவை நித்யா மேடம் எடுத்திருக்காங்க அந்த கர்மா கிளாஸு. நான் எக்ஸாஜரேஷன் பண்ணி சொல்லலை. இந்த கர்மா கிளாஸை நீங்கள் கவனித்ததுக்கு அப்புறமா உங்களுடைய எண்ண ஓட்டம், நீங்கள் பார்க்கக்கூடிய விதம் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்சாக இருக்கும். நான் எழுதி வேணாலும் தரேன். அவ்வளவு அற்புதமாக அந்த கிளாஸ் எடுத்திருக்காங்க. நான் கண்கூட பார்த்தேன். நிறைய பேர் அழுதுட்டாங்க இந்த கர்மா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா. அப்போ எந்த அளவுக்கு அது டச்சபுளாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த கர்மா ஏன் வருது? என்னாலையா, இல்லை பூர்வ புண்ணியத்தாலையா, இது தாய் வழி கர்மாவா, இல்லை தந்தை வழி கர்மாவா? அப்படி தாய் வழி கர்மாவாக இருந்தால் நான் என்ன செஞ்சாக்க எனக்கு அதுலேருந்து விடிவு கிடைக்கும், இல்லை தந்தை கர்மாவாக இருந்தாக்கா நான் என்ன செஞ்சால் அதுலேருந்து எனக்கு விடிவு கிடைக்கும் அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கண்கூட நீங்களே பார்க்கலாங்க. நான் எழுதி வேணாலும் தரேன். இந்த கர்மா கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா த வே ஆஃப் திங்கிங், த வே ஆஃப் அதாவது நீங்கள் எப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கிறதே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அந்த கிளாஸ். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு நாள் 2 நாளில் எடுத்த டிசிஷன்ஸ் கிடையாது. ரொம்ப பிளான் பண்ணி இதை இப்படி தான் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சாந்தகுமார் சார் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் வந்து இப்போ பாதியில் விட்டுட்டாங்க. இப்போ சார் இப்போ போகிறாங்கன்னு வச்சுங்க. அடுத்தவங்க வந்தாக்க எந்த இடத்துல விட்டுருக்கோ அந்த இடத்துலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா? செகண்ட் கொஷினே கிடையாது. ஓகே சார் இங்கே விட்டுருக்காங்களா, அடுத்தது இதுதான் வரும். அந்த மாதிரிக்கு பொருது விடுமணி சார் வந்து நம்மளுக்கு கோர்ஸை ரொம்ப அற்புதமாக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த ஏஎல்பி நான் கற்றுன்றதுனால இந்த காலத்தில் இதுதான் நடக்க போகுது. இதை தாண்டி வேறு எதுவும் நடக்க போகிறது கிடையாது. முதல்ல என்னுடைய மனசை என்னால் தேத்திக்க முடிஞ்சுது, அக்செப்டன்ஸ் பண்ணிக்க முடிஞ்சுது. இந்தந்த காலத்தில் இதெல்லாம் செஞ்சுட்டாக்க எனக்கு சில விஷயங்கள் நடக்குங்கிறத என்னால் முன்கூட்டியே உணர முடிஞ்சது. நம்ம சார் சொல்லுவார் இல்லையா, உணர்வதும் உணர்த்துவதும் தான் நல்லது வாழ்க்கை. அது வந்து இது படித்து அதுலேருந்து வந்தவங்களுக்கு தான் அது வந்து புரியும். அது என்ன சொல்ல வர்றார் நம்ம மூர்த்தி சார் அப்படிங்கிறது வந்து இதில் படித்து இதில் ஊறி அனுபவித்தவங்களுக்கு தான் அது புரியும். நான் அவர்கிட்டேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதை தள்ளியே இருப்பேன் மூர்த்தி சார்கிட்டேருந்து. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும் அவர் மேலே. இவர் சித்தரா, இவர் ஞானியா, நம்ம பக்கத்தில் போனாலும் நம்மளை பற்றி எல்லாத்தையும் இவருக்கு கிரகிச்சுருவாரோ, இவருக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இல்லை, எப்பயுமே உண்டு. அது தள்ளியே இருப்பேன். தள்ளி இருந்து பார்த்து ரசிப்பேன் இவரை பற்றி.
இவர் சொல்லக்கூடிய அது சில விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பார், அப்படியே யோசிப்பார் நம்ம சார். சொல்லுங்க அப்படின்ட்டு அதை கடந்து போயிடுவார். ஏன்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஜஸ்ட் நார்மலாக இருக்கக்கூடிய நமக்கு அது புரியாது. இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால நான் சொல்ல வரேன். அது நான் ஒரு விஷயத்தை இப்போ நான் அப்ளை பண்ணாக்க எனக்கு இந்த இதனால் ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, இப்போ நான் அப்ளை பண்ணால் நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் எனக்கு நானே பண்ணின்ற விஷயங்கள். இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. நான் நிறைய பேருக்கும் சொல்லியிருக்கேன். சொன்னவங்க எல்லாருமே திருப்பி என்கிட்ட கேட்பாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும். இப்போ அவங்க ஏதாச்சும் நாளைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து நடக்கணுனாக்கா, ரவி நான் இன்றைக்கி இது பண்ணுறேன், இது பண்ணலாமா வேண்டாமுங்கிறது கேட்குற அளவுக்கு நான் இங்கே இருக்கேன். சரிங்களா? இந்த கிளாஸஸ் வந்து சாந்தி தேவி மேடம் எடுக்கிறாங்க, சாந்தகுமார் சார் எடுக்கிறாங்க, சத்யா சார் எடுக்கிறாங்க. ஒரு கிளாஸ் கிளாஸ் வந்து நம்ம சிம்மம் ரங்கநாதன் சார் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் வந்து நித்யா மேம் எடுக்கிறாங்க. ஒரு 4-5 கிளாஸ் வந்து உமா வெங்கட் மேம் எடுக்கிறாங்க. உமா வெங்கட் மேம் எல்லோரும் நாங்களாம் ஒன்றா படித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது திருப்பி இந்த கிளாஸ் நான் அட்டன் பண்ணுறதுக்கு. இன்னொன்று இந்த பர்டிகுலர் நான் திருப்பி சொல்கிறது, இந்த கர்மா கிளாஸ் உங்களை அப்படியே மெல்ட் பண்ணிவிடுங்க. நீங்களாம் அப்படியே உருகிடுவீங்க. அந்த கிளாஸ் கவனித்ததுக்கப்புறமா மனசு ரொம்ப இலகிடும். ரொம்ப ரைட்டான விஷயத்தில் நீங்கள் இருக்கிறதா எண்ணம் வந்துடும். ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும், என்னடா எனக்கு மட்டும்தான் நடக்குது, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் இல்லையா? இந்த கர்மா கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி அதுலேருந்து அதுக்கப்புறத்துலேருந்து பாருங்களேன், இது ஏன் நடந்தது, இதனால தான் நடந்திருக்கு இல்லையா, அப்போ நம்ம போய் இவங்ககிட்ட நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுடலாம், இப்போ இவங்ககிட்ட போய் நம்ம ஒரு மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு உங்களை நீங்களே மாற்றிப்பீங்க. இந்த கர்மா கிளாஸ் உங்களை அந்த லெவலுக்கு கொண்டு போய் வச்சிரும். செதுக்கியிருக்கார் கிளாஸை. அதான் சொல்கிறேன், இப்போ அட்டன் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஏஎல்பி வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு அந்த பிராப்தம் இருந்து என்னை கேட்டாக்க என் கூட படித்த எல்லா சக மாணவர்கள்கிட்டையுமே நான் என்ன சொல்லிப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கக்கூடிய ஏஎல்பி பேசிக்கு வாங்க, திருப்பி வந்து படிங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா திருப்பி இதை படித்தாங்கன்னா திருப்பி ஹையருக்கும் சேர்ந்துருவாங்க. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், அது கடைசியாக சொல்கிறேன். அப்படிங்கிறத வந்து ரொம்ப பார்த்து செஞ்சுருக்காரு. ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒரு 1.5 மணி நேரம் கிளாஸ் நடக்குது, இல்லைன்னா 1 மணி நேரம் கிளாஸ் நடக்குது அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பேசுகிறது. ஜோதிடர்னாலே பேசணுங்க, சரிங்களா? பேசுகிறவனுக்கு தான் வாழ்க்கை. நீங்கள் உங்களுக்கு மட்டும் பார்த்துக்க போகிறீங்கிறத தாண்டி நீங்கள் 4 பேருக்கு சொல்ல போகிறீங்கிறதுனால நீங்கள் பேசணும். சில பேர் வந்து மூடியாகவே இருப்பாங்க, சில பேர் 4 பேர்கிட்ட சகஜமாக பேச மாட்டாங்க, பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க, என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுங்கிறது தெரியாது. ஆனால் இங்கே ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் உங்களை பேச விடுவாங்க. நீங்கள் என்ன கொஷின்ஸ் வேணுமோ கேளுங்க. அன்னைக்கு நடத்தின பாடத்திலிருந்து இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அன்னைக்கு நடத்தின பாடத்திலேருந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் கேளுங்க. அன்னைக்கு உள்ளது அன்றைக்கே முடிச்சு விட்ருவாங்க உங்களுக்கு. மறுநாளைக்கு வந்து கொஷின் கேட்கலாம், இல்லைன்னு கிடையாது. ஆனால் அன்னைக்கு நடத்தின கிளாஸில் உங்களுக்கு என்ன டவுட்டு அப்படிங்கிறத கேட்டு அன்னைக்கு தீர்வு கிடச்சிரும் உங்களுக்கு. 2வது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீச்சர் அசைன் பண்ணுறாங்க. எங்களுக்கு பண்ணும்போது மூர்த்தி சார் மட்டும்தான். இன்னொரு விஷயம், இந்த டெக்னாலஜி நான் ரொம்ப ஜம்ப் பண்ணி போகிறேன்னு நினைக்கிறேன். மேபி எல்லாத்தையும் கோர்த்து சொல்லிவிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த டெக்னாலஜி வளர்ந்ததுக்கப்புறமா மூர்த்தி சாருக்கு கொஞ்சம் கால் வலி கம்மியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் படிக்கும்பொழுதெல்லாம் இந்த மனுஷன் 3 ஹவர்ஸ் நின்று கிளாஸ் எடுப்பாருங்க. 2 ஹவர்ஸ் நின்று கிளாஸ் எடுப்பார். கிளாஸ் எடுத்து நின்றுட்டே எங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பார். கேளுங்கய்யா, என்னென்ன டவுட்ஸ் இருக்கா கேளுங்கய்யா அப்படின்னு நின்று பதில் சொல்லுவார். அன்னைக்கும் அதே 300 பேர் 400 பேர் படித்தோம். அத்தனை பேருக்கும் பதில் சொல்லுவார். நின்றுட்டே இருப்பார், நின்று தான் கிளாஸ் எடுப்பார், உட்கார மாட்டார். இவர் ஆல்ரெடி ஒரு டீச்சர் படித்தவர் தான். அதனால் அந்த டிக்னிஃபைடாக எப்படி கன்வே பண்ணணும், எப்படி நம்ம டீச் பண்ணணுங்கிறது வந்து சாருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். எங்களுக்கு ஒரு குடிப்பினை என்னென்னா, பேசிக்கும் ஹையரையும் 2யுமே மூர்த்தி சார் தான் எடுத்தார். ஆனால் இன்றைக்கி சாந்தகுமார் சார் எடுக்கிறாங்க, சத்யா சார் எடுக்கிறாங்க, சாந்தி தேவி மேடம் இருக்காங்க, உமா வெங்கட் மேம் இருக்காங்க, ரங்கநாதன் சார் இருக்கார், நித்யா மேம் இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ நான் நிறைய பேர் நியூவாக கூட பார்த்தேன். சில பேர்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க, எனக்கு பேர் தெரியல. ஆனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு. டீச்சிங்காகவும் சரி,
ஒவ்வொரு விஷயத்தில் நீங்கள் வந்து டீச்சிங்க்கு இல்லையா, பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோச்சாக வந்து அட்மிட் பண்ணிடுறேன், நீங்கள் கோச்சாக வந்து இருந்துக்கோங்க, நான் உங்களுக்கு ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துறேன், நீங்கள் அவங்கள நீங்கள் ஒழுங்காக வழி நடத்துங்க. ஒருத்தரையும் விட்டு கொடுக்குறது கிடையாது. படிச்சிட்டிங்கள, போயிட்டீங்கள, போங்க அப்படின்னு விட மாட்டார். இவர் கூடவே வச்சுப்பார். படிச்சிட்டிங்களா, திருப்பி திருப்பி கேட்பார், புரிஞ்சுதா, இதை முடிச்சிட்டிங்களா, இதை செஞ்சிட்டிங்களா, அது வந்துதாயா, இது முடிஞ்சுதாயா, கேட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு தலைவன்கிறவன் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அப்படியே விடுறவன் கிடையாது. எல்லாரையும் மேற்பார்வை பண்ணிக்கிட்டே இருப்பார், கடைசி வரைக்கும் பண்ணுவார். முடிஞ்சிருச்சுன்னு விட்டுட்டு போக மாட்டார் அவர். அப்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கேள்வி கேட்டுகிட்டே இருக்க சொல்லுவோம். நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, நின்றுக்கிட்டே பாடம் நடத்துவார். ஆனால் இப்போ இந்த டெக்னாலஜி வந்ததுக்கப்புறமா எல்லாம் நோட் பேட் அதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் காலுக்கு ரெஸ்ட்டு கிடச்சிருக்கு உட்காந்து பாடம் நடத்துறதுக்காக. நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தில். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் வந்து நடத்தக்கூடிய பாடத்துலேருந்து நீங்கள் கொஷின்ஸ் கேட்டுக்கலாம். என்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த கொஷின்ஸை ஃபுல்லாக நீங்கள் கேட்டுக்கலாம். நடத்தின பாடத்துலேருந்து சலைக்காமல் அழுக்காமல் 2 hours 3 hours இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரிலவெண்ட்டாக கேட்டிங்கன்னா பதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கிளாஸில் ராகுக்கு அதுக்கு வீடு இல்லை, ஒரு சின்ன ஒரு இதுக்காக சொல்கிறேன், ராகுக்கு அதுக்கு வீடு இல்லை, அதுக்காக நீங்கள் இப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு நம்ம சாந்தகுமார் சார். 7 பேர் 8 பேர் 9 பேர் 12 பேரே கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. சாந்தகுமார் சார் ரொம்ப பொறுமையாக, தயவு செய்து கொஞ்சம் கிளாஸ் நடத்துகிறப்ப கொஞ்சம் காதில் வாங்கி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சலைக்காமல் ஆன்சர் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரே விஷயந்தான், ஒரே கேள்வி தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சில பேர் வந்து ரொம்ப அவசரப்பட்டு அதாவது ஒரு பதட்டம் இல்லையா, கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஒரு பதட்டம் வரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே. அந்த பதட்டம் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் இருந்தது. அதை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வரணும், 1000 தடவை அந்த சந்தேகங்கள் வரணும். அந்த சந்தேகத்தை நீங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணிப்பீங்க? தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கும்போது தான் நிவர்த்தி பண்ணிப்பீங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட நீங்கள் கேட்கும்போது, ஏங்க இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க திருப்பி திருப்பி, இது தெரியாதா அப்படின்ட்டாங்கனாக்கா உங்களுடைய தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த விதம் வந்து கம்மியாகிடும் இல்லையா? அப்படி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதாவது சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க, நீங்கள் கொஷின்ஸ் கேட்டாக்க மனம் கோணாமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? அப்படி இருக்கிறவங்கள்ட்ட தான் நீங்கள் கொஷின் கேட்பீங்க. இங்கே அது உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த கொஷின் ஆன்சர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் எவ்ரி டே இந்த கிளாஸ் எப்படி போகுதுங்கிறத பேக் சைடு நின்று பார்த்துக்கிட்டே இருப்பார் சார், மூர்த்தி சார். ஒழுங்காக கிளாஸ் போகுதா, எல்லோரும் ஒழுங்காக கவனிக்கிறாங்களா, இதை தாண்டி வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ் வந்ததுனாக்கா அதுக்கு அவர் வந்து வேறு பதில் சொல்லுவார். எவ்ரிடே, ஒரு நாள் 2 நாள் இல்லை, எல்லா நாளும் வருவார். எல்லா நாளும் வந்து உங்களுக்கு அந்த கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன்ஸ்க்கு பதில் சொல்லிட்டு தான் அவர் போவார். இது மாதிரி எல்லாத்துலேயும் நடக்காது, எனக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லா இதுலேயும் நடக்காது. சரி, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, பணம் கட்டிட்டீங்க, நீங்கள் கேட்குற கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் இந்த கிளாஸில் இந்த இதில் வராது. ரொம்ப டிக்னிஃபைடாக நடக்கும். இந்த இராணுவ கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் கிளாஸஸும் இருக்கும். ஸோ சாரி, நான் இப்போ ஒர்க்லேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன், கால் வருது எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இராணுவ கட்டுப்பாடு மாதிரி தான் இந்த ஃபுல் ஏஎல்பி கிளாஸை நான் வந்து பேசிக் கிளாஸை நான் பார்த்தேன். சரிங்களா? நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஏஎல்பி கிளாஸ் படித்தவங்க எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பொதுவாக கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்களை பற்றி உங்கள் ஹாரோஸ்கோப்பை அனலைஸ் பண்ணிக்க முடியுமா? உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட அனலைஸ் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிக்க முடியுங்க. பேசிக் கிளாஸ்லேயே, நான் சொல்கிறது பேசிக் கிளாஸ்லேயே நீங்கள் மிகப்பெரிய பலன்களை தெரிஞ்சுக்கிற அளவுக்கான உள்ள கிளாஸ் வந்து உங்களுக்கு ஏஎல்பி கிளாஸ். இன்னொரு விஷயம், இந்த ஏஎல்பி கிளாஸ் நடந்துருக்கு இல்லையா, நான் ஒரு விஷயம் கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பேசிக்கில் நிறைய பேருக்கு தெரியாது சார். அவங்க ஹையர் படிக்கும்போது புரிஞ்சுப்பாங்க பேசிக்கில் என்ன நடந்ததுங்கிறது. இந்த பேசிக் கிளாஸ் நடக்கும்பொழுதே இப்போ நான் கவனித்தேன்,
ஹையருக்கான ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை போட்டுட்டாங்க. அது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ அவங்க ஹையருக்கு போகிறப்ப, அடடா இதை நம்மளுக்கு பேசிக்லேயே சொல்லி கொடுத்துட்டாங்களே, நமக்கு அப்போ புரியலையே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். சரிங்களா? ஹையர் கிளாஸ்க்கு போகிறப்ப நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பேசிக் அட்டன் பண்ண யாரும் ஹையர் அட்டன் பண்ணாமல் இருந்ததே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பேசிக்லேயே அவங்களுக்கு வந்து 80 to 85% ஆஃப் பலன்கள் வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிக்கிற மாதிரிக்கான ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு வந்து ஹையருக்கு போகிறப்ப அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹையர் அட்டன் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. யாரெல்லாம் பேசிக் அட்டன் பண்ணாங்களோ அவங்க அத்தனை பேரும் ஹையர் அட்டன் பண்ணிவிடுவாங்க. இதில் நான் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஏஎல்பி மெத்தடில் இப்போது நீங்கள் பிறந்த டைம் கரெக்டாக அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து நமக்கு பிறக்கும் பொழுது வந்து நமக்கு வெளியில் வந்து நம்மளுக்கு நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுதானே. அவங்க குழந்தை பிறந்துட்டு அவங்க க்ளீன் பண்ணி மற்ற விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு வரும்போது எத்தனை மணிக்கு போகிறோம், ஒரு 10:30 11க்கு பிறந்திருப்பான்னு எழுதிக்கோங்க அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஏஎல்பி மெத்தடில் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக டைம் கரெக்ஷனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சரிங்களா? ரெண்டாவது, கேரளா அஸ்ட்ராலஜியில் நஷ்டப்பிரசன்னம் அப்படின்னு ஒரு பிரசன்னம் மெத்தட் இருக்குது. அந்த நஷ்டப்பிரசன்னம் படித்தவங்க தான் இந்த டைம் கரெக்ஷன்லாம் ரொம்ப செஞ்சு கொடுப்பாங்க. காணாமல் போனது, எப்போ காணாமல் போனது, என்ன நடந்தது அந்த சமயத்தில், இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து அதில் இருக்கும். இப்போ எந்த அளவுக்கு அதெல்லாம் சொல்கிறாங்கங்கிறது எனக்கு தெரியல. அந்த டைம் கரெக்ஷனுக்குன்னு வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஆனால் இந்த ஏஎல்பியில் அது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க சார். சாரோட சாஃப்ட்வேரே வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த சாஃப்ட்வேரில் எப்படி என்ன பண்ணால் உங்களோட டயத்தை நீங்களே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஈஸியாக துல்லியமாக எல்லாத்துலேயும் துல்லியம் அது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. ரெண்டாவது, நீங்கள் 100 ஜோதிடர்கிட்ட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க உங்கள் ஹாரோஸ்கோப் பண்ணால் 100 பேரும் 100 விதமாக சொல்லுவாங்க. ஏஎல்பி மெத்தட் படித்தவங்க நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் ஒரே விஷயந்தான் பேசுவாங்க. அவர் சொன்னது தான் இவர் சொல்லுவார், இவர் சொல்கிறது தான் அவரும் சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு மெத்தட் ஏஎல்பி மெத்தட். மாற்றி வரவே வராது. உங்களுடைய டயத்தை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிவிட்டு இதுதான் சார் என்னுடைய டைம், இதுதான் என்னுடைய ஹாரோஸ்கோப், நீங்கள் என்ன பலன் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது, இதுதான் உங்களுக்கு அப்படின்னு ஒரு ஜோதிடர், ஏஎல்பி படித்த ஒரு ஜோதிடர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதே தான் மற்ற எல்லா ஜோதிடர்களும், ஏஎல்பி படித்த எல்லா ஜோதிடர்களும் அதே தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு இமி கூட மாறாதுங்க. அவர் 2 எக்ஸ்ட்ரா சொல்லிட்டார், இவர் 3 எக்ஸ்ட்ரா சொல்லிட்டார், வரவே வராது. அது ஒரு ஏஎல்பியில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். என்னோடய டைம் கரெக்டு, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கரெக்டு, என்னுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் கரெக்டு அப்படின்னா பலன் ஒரே விதமாக தானே வரணும். ஒவ்வொருத்தரும் எப்படி சொல்ல முடியும்? அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. ஆனால் அந்த ஏஎல்பி படித்ததுக்கு அப்புறமா அதில் வந்து ஒரு தெளிவு கிடச்சிது. ஆமாம் தானே, இப்படி இருக்குனாக்க என்ன நான் சொல்லணும் அதானே இன்னொருத்தன் சொல்லணும், இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இன்னொருத்தன் சொல்லணும். ஆனால் அந்த பலன்கள் எப்படி மாறி 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 எப்படி வருது? ஆனால் அந்த ஏஎல்பியில் படித்தவங்க எல்லாரும் ஒரே பலனை தான் சொல்லுவீங்க, மாறி மாறி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிஸ்டம் அப்படி. நான் எல்லாரையும் வந்து படின்னு நான் சொல்லலை. ஆனால் படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும், அது மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு வாழ்க்கை மாறி இருக்கு. அந்த தேடல், அஸ்ட்ராலஜி படிக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது படிக்கும்போது தான் என்ன இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது, எவ்வளோ விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம அதில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு துல்லிதம் வர மாட்டேங்குது. அப்போ வேற எங்கே போகிறதுன்னு போகும்பொழுது தான் உங்களுக்கு ஏஎல்பி வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வேறு எந்த மெத்தடுக்கும் போக மாட்டீங்க, அதுலேயே ப்ளே பண்ணுவீங்க. ரொம்ப அழகாக இருக்குது சார், ரொம்ப அழகான விஷயம். ஒவ்வொரு ஆசிரியரும் சல்லடை போட்டு சலிச்சு எடுத்து வச்சுருக்காரு மூர்த்தி சார், சாந்தகுமார் சார், சத்யா சார், சாந்தி தேவி மேடம், ரங்கநாதன் சார், நித்யா மேம், உமா வெங்கட் மேம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இன்னொரு விஷயம், கிளாஸ் நடக்கிறப்ப எல்லா கோச்சும் கிளாஸில் இருப்பாங்க, கிளாஸில் இருக்கணும். யாராச்சும் ஒருத்தங்களை பற்றி கேட்டால் அவங்க இன்னொருத்தங்க ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. சார் அவங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் தான், நான் தான் அவங்கள பார்த்துட்ருக்கேன், ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாங்க சார் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க உடனே.
எந்த இதில் நடக்கும்? இது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. ஒவ்வொருத்தரும் ரிசர்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு 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 கைடுக்கு வந்து ஒரு 4 ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா, அந்த மாதிரி. எல்லாரும் அவசியம் கற்றுக்க வேண்டிய ஒரு 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 விஷயம். ஆமாம், அது வந்து கூடிய விரைவில் எல்லாம் நடந்துரும்னு நானும் நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா இதில் இன்னொரு விஷயம் வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, எர்லி மார்னிங், அதாவது 4:30 மணிக்கு உங்களுக்கு ஆரம்பிக்குது, 4:32க்கு ஆரம்பிப்பாங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். அங்கே 4:32னா எனக்கு இங்கே கரெக்டாக மணி மிட் நைட்டு 12 மணி. எனக்கு ஆர்வத்தோடு உட்காந்து அட்டன் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னாக்கா ஒரு 3-4 மணி வரைக்கும் போகும். கிளாஸ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கொஷின்ஸ், ஏகப்பட்ட டவுட்ஸ் வரும். கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் 400 பேர் 450 பேர் படிக்கிறாங்கங்க. ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ டவுட்ஸ் வருது. எல்லாருக்கும் அதை ஆன்சர் பண்ணி முடித்து ஓகே எல்லாம் முடிஞ்சுதா, சரி இன்றைக்கி கிளாஸ் க்ளோஸ் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு இடையில் நிறைய பேருக்கு வேலை இருந்ததுன்னா அவங்க போயிடுவாங்க. ஸ்டில் ஒரு 250 பேர் இருக்காங்க, கிளாஸ் முடிகிற வரைக்கும் இருக்காங்க. 250-300 பேர் கிளாஸ் முடிகிற வரைக்கும் இருக்காங்க. சில நாள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 450 பேரும் அப்படியே கிளாஸ்லேயே இருப்பாங்க, கிளாஸ் முடிகிற வரைக்கும் கிளாஸ்லேயே இருக்காங்க. சில பேர்லாம் காதில் அந்த இதை வச்சுட்டு, ஏன்னா காலையிலேயே சில பேர் குளிச்சிடுறாங்க இல்லையா, காதிலேயே வச்சுட்ருக்காங்க, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க, கிளம்பி ஒர்க்குக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த எல்லோரும் கிளாஸ் கவனிச்சிட்டே இருப்பாங்க. யார் யார் என்னென்ன கொஷின்ஸ் கேட்குறாங்க, என்ன ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தருமே. ரொம்ப அற்புதம். அதாவது இப்போ படிக்கிறவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் படித்தப்போ இத்தனை டீச்சர்ஸ் கிடையாது, இவ்வளோ பேசிக்லேருந்து வரல. நீங்கள் 0வாக வாங்க, இவங்க இங்கேருந்து ஹீரோவாக உங்களை அனுப்புவாங்க. 0வாக வந்தீங்கன்னா ஹீரோவாக அனுப்புவாங்க. 100% உண்டு, மாற்றுக்கிறதே கிடையாது. இதில் படிக்கிற பேசிக் படிக்கிற அத்தனை பேரும் ஹையர்லேயும் வருவாங்க. எவ்வளோ ஒரு அற்புதம் இல்லை? நீங்கள் உங்களை பற்றி 100% தெரிஞ்சிருங்க, அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே, இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வருஷம் 1 மாதம் 10 நாளைக்கு இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் இயர் இதுதான் நடக்க போகுது, அடுத்த வருஷம் இதுதான் நடக்க போகுது, முன்கூட்டியே தெரிஞ்சிருவீங்க. ஓகே, இந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்க போகுது, அப்போ நான் இதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் பிளான் பண்ணிக்கலாங்கிறது நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியுங்க. நீங்கள் எதுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை தூக்கிட்டு எல்லாத்தையும் அலையணும்னு நினைக்கிறீங்க? வேண்டாம். ஒரு ஹாரோஸ்கோப் நீங்கள் எவ்வளோ பே பண்ணுறீங்க? 6000-7000 பே பண்ணுறீங்களா? ஒரு தடவை படிங்க பேசிக். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்துரும். அதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றிங்க. இப்போ நீங்கள் பண்ணிங்க, நீங்கள் ஹாரோஸ்கோப் பார்க்க போனீங்கன்னா அது செலவு உங்களுக்கு. அதை நீங்களே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா, இந்த கோர்ஸை படிச்சிட்டிங்கன்னா பிரமாதம். ஆமாம், எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சிடாது இல்லையா? அதை நீங்கள் உணரும்போது தான் அது உங்களால் அக்செப்டன்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன் இது எனக்கு கிடைக்கல, ஏன் இது கிடைச்சிருக்கு எனக்கு, இதனால இது கிடைக்கல, நல்ல வேளை அது எனக்கு கிடைக்கல, இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது எனக்கு, அப்பாடா ரொம்ப நல்லது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதை நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு அது புரியும். பியூட்டிஃபுல். நான் உண்மைக்கு சாந்தகுமார் சாருக்கு முதல்ல நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து இதை திருப்பி ஜாயின் பண்ணுறதா வேண்டாமா, நான் ஒரு தடவை ஜாயின் பண்ணி திருப்பி படித்தா என்னன்னு நான் ஒரு தாட்லேயே இருந்தேன். அந்த சமயத்தில் சாந்தகுமார் சார் தான் வந்து எனக்கு இதை அனுப்பிச்சி கொடுத்தாங்க. அதனால் டக்குன்னு உடனே ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணத்தோடய நான் மூர்த்தி சாருக்கு உடனே மெசேஜ் பண்ணேன், சார் நான் இது மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன், ஏன்யா நீங்கள் வந்து ஹையர்லேயே வந்துடலாமாயா அப்படின்னாங்க சாரும். இல்லை சார், எனக்கு இது பேசிக்லேருந்து தான் வரணும்னு சொன்னேன். சரியா வாங்க, இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு பாருங்கள் அப்படின்னாங்க சாரும். ஒரு ஹாப்பி. ஜாயின் பண்ண அது ரொம்ப பிரமாதமான கிளாஸ். அதாவது எவ்வளோ தடவை மூர்த்தி சார் வந்து உட்காந்து யோசனை பண்ணி இந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து சக்ஸஸ் ஆகுங்கிறது, சக்ஸஸ்ன்னு கூட சொல்ல முடியாதுங்க. எப்படி அவங்களுக்கு கொண்டு போய் அதாவது தனக்கு தெரிஞ்சதை எந்தெந்த ரூபத்திலெல்லாம் அதை எளிமைப்படுத்தி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு அவர் யோசனை பண்ணி தான் இந்த ஒரு இதெல்லாம் பண்ணியிருப்பாருங்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஆமாம், பியூட்டிஃபுல்னா பியூட்டிஃபுல். அருமையான கோர்ஸ். ஃபண்டமெண்டல்லையே உங்களுக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருங்க. ஆமாம், நான் அனுபவிச்சிருக்கேன், நான்
எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த நம்ம மூர்த்தி சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் சாந்தகுமார் சார் அவருக்கு ரொம்ப 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 நன்றி. சத்யா சாருக்கு ரொம்ப 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 நன்றி. சாந்தி தேவி மேடத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உமா வெங்கட் மேம்க்கு நன்றி. ரங்கநாதன் சாருக்கு நன்றி. நித்யா மேம், உங்களுடைய கிளாஸ் ரொம்ப சூப்பர். ஆமாம், கர்மா கிளாஸ். நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், புதுசாக வந்து ஜாயின் பண்ண போகிறவங்களுக்கும் அந்த ஒரு கிளாஸ் ஒரு மிராக்கிளான கிளாஸாக அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களுமே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ரொம்ப பியூட்டிஃபுல், ரொம்ப பியூட்டிஃபுல். உணர்ந்தவங்களால தான் சொல்ல முடியும். ஆமாம், எத்தனை ஜட்ஜஸ் படிக்கிறாங்க, எத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை அக்கௌண்ட்ஸ் படிக்கிறாங்க, பிரமாதம். எல்லாருக்கும் எங்கேயோ ஒரு தேடல் இருந்திருக்கு, ஆனால் அதை கரெக்டாக கொண்டு ஏஎல்பியில் சேர்த்துருக்கு. பார்த்தீங்களா, அதுதான் அந்த பிரபஞ்சத்தோட ஒரு சக்தி. ஆமாம், நான் ஆஃபீஸில் தான் இருக்கேன். எப்பயுமே பாருங்கள், என்னோடய இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஃபோட்டோ வச்சுட்டே இருப்பேன். பக்கத்தில் தான் இருப்பார் இவர். ஆமாம், ரொம்ப நல்ல கிளாஸ். ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி தான் அட்டன் பண்ணேன் எல்லா கிளாஸுமே. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. பொறாமையாக இருக்குது. நான் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் நாங்கள்லாம் படித்தப்போ உள்ள எல்லாருக்கிட்டையும் நான் பேசிகிட்டு இருக்கேன், தயவுசெய்து திருப்பி வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அருமையாக இருக்குது. எனக்கு எங்களுக்கு வந்து குடிப்பினை இருந்தது, சார் எடுத்ததுனால அந்த குடிப்பினை இருந்தது. இப்போ எல்லாருமே எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ வெல் ஸ்ட்ரக்சர்ட். அதுதான் நான் சொல்லுவேன். திருப்பி திருப்பி எனக்கு என்ன புதுமையாக இருந்ததுனாக்க, அதான் சொல்கிறேன்னே, 0வா வாங்க, ஹீரோவாக அனுப்புவாங்க. சரியா, 0வாக வந்தால் ஹீரோவாக அனுப்புவாங்க. களிமண்ணாக வாங்க. ஏன்னா பல மெத்தட்ஸை நீங்கள் பதிச்சு வரப்போ தான் உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் அப்படி இப்படிலாம் சொல்லணும்லாம் தோணும் உங்களுக்கு. நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் வாங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். களிமண்ணாக வாங்க, சிற்பமாக செஞ்சு அனுப்புகிறாங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆமாம், நானும் திருப்பியும் உங்கள் இதில் நான் ஜாயின் பண்ணி படித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.